ஹலோ ஹலோ தம்பி எந்திரிச்சு உட்காரா தம்பி டேய் எந்திரிச்சு உட்காரா சீரகத்து ரெங்கநாள் பண்ணிட்டு அண்ணே வாணே வணக்கண்ணே அண்ணே ப்ளீஸ் எந்திரிச்சு உட்காரண்ணே வணக்கம் தம்பி எந்திரிச்சு உட்காரண்ணே அண்ணே எந்திரிட்டேன் ப்ளீஸ்ண்ணே காலை கூட பிடிச்சி கும்பிட்றேண்ணே எந்திரிட்டேன் காரணம் தம்பி இன்னைக்கே இப்படி படுத்துருக்காங்க நாளைக்கு வழி பண்ணாங்க நாளைக்குமா ஆமா ராதாச்சேரி தங்கராசு நம்ம அங்கிருந்து தான் வர்றாங்க அப்போ எப்படி இருக்கு பாத்துக்க தம்பி அப்புறம் அண்ணே எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேப்பா பியும் நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா அது என்னது இது எங்களுடைய பாசைகள் அப்புறம் தம்பி நீங்க எப்படிங்க இன்னைக்கு தான் முதல் முறை உன்னை சந்திக்கிறேன் நல்லா இருக்கீங்கல்ல அப்புறம் அப்ப எப்படி இருக்கீங்க என்ன உள்ளுக்கு போயிட்டு வரல என்ன விஷயம் கேக்குறேன் சரி அப்புறம் அண்ணே ஒளிபு இருக்கு நீங்க எப்படிங்க நல்லா இருக்கீங்களாண்ணே சாப்பிட்டீங்களா இல்லையா ஓ மைக் எப்படிமா பாருமா மைக் இரு இப்பவே பூதி கிடைக்காத ரசிகர் நீங்களே எப்படி நல்லா இருக்கீங்களா என்னண்ணே இவ்வளவு கூட்டம் ஆத்தா எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் உங்களை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்தது என்னத்த எல்லாம் அப்படி உட்காந்துருக்கீங்களே வருஷத்துல ஒருக்கா எல்லாம் அப்படி மாறுதியாப்பா ஒருத்தப்பட்டி வந்தமா பட்டுமா படம் படுக்கட்டும் நமது படியோடு தொடர்புமே ஹால் லைட் ஆயிடுமா லைட் ஆயிடு ஹால் மாமா இழந்த பால தோப்பு தாண்டா இழந்த பால தோப்பு தாண்டா நாயேரி உழுப்பட்டுமா பலத்தை நாடு பறிக்கட்டுமா மாமா என்ன வேச்சு தலைமுழுகி பிரியமான தோணலையே வீட்டிலே கூடினமே மாமா பிரியமான கூடலையே இழந்த பால தோப்பு தாண்டா சன்னலத்தான் திறந்து வச்சு மாமா ஜமுக்காலத்தை விரிச்சு வச்சு நல்ல பாம்பு கொண்டு மாமா சாமத்தியில நான் வருவேன் நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா நான் வருவேன் சாமத்தில தோப்பு தாண்டா தோப்பு தாண்டா பக்கமில்ல சூப்பரியா இப்படி இருக்கணும் கிரிச்சு நடத்த நல்லா ஏத்துக்குவேன் ஒளிபெருக்கி அது உண்மையுமே வர்றேன் உங்களுக்கு நானும் வர்றேன் உண்மையுமே ஒளிபெருக்கி சூப்பர் ஆனால் கேட்டால் கோச்சு மணியில நீ ஏன் துணிமணி இல்லாமல் அப்படி உட்காந்துருக்கியா கையிலாவது அவுத்துட்டுனாவது உட்காந்து இளவுல இத்த தண்டியாக இருக்குதுப்பா கையும் காலும் தான் ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா இன்னும் ஆகலையா நிஜமே எனக்கு இல்லை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை உங்களுக்கு இல்லப்பா இன்னும் மாப்பிள்ள அமையல உங்களுக்கு நம்ம ஊரோட ஒற்றுமை பார்த்தீங்களா பழைய நெடுவேல உண்மை நாடகத்தை ரசிக்க எப்படி ஊரு நம்ம ஊர் வந்திருக்க ஏஜென்ட்டுக்கு நான் கல்யாணம் ஆகலை ஆமாம் சரி நமது உரத்துப்பட்டியை சேர்ந்த நாடக கலா ரசிக பெருமக்கள் உண்மையுமே உரத்துப்பட்டி கொல்லுப்பட்டி காலாப்பூர் நம்ம மாந்தங்குடிப்பட்டி இவங்கெல்லாம் உண்மையுமே நம்ம ரசிகர்கள் தான் கண்டிப்பாக கொல்லுப்பட்டி நண்பர்கள் ஆடி மாதம் 18/7/2025 எங்கள் அக்கா நாடகம் அனிதா மற்றும் எம்பிஎஸ் மாமா உரத்துப்பட்டி ரசிக பெருமக்கள் உரத்துப்பட்டி ஸ்ரீ அபிராமி கண்ணன்
APS செந்தில் கே நெடுவயல் ஸ்ரீ பாலமுருகன் பாத யாத்திரை குழு சதீஷ் டாடா பழைய நெடுவயல் செந்தில் காலாப்பூர். ஓகேவானே? அனைத்து அன்பு ரசிகர்கள் ரூபாய் 501 அன்பு பெற்ற ரசிக பெருமக்களுக்கும் நன்றி. APS அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் மாமா சுந்தர மாமா அவர்களுக்கும் நன்றி. நன்றி வணக்கம். ஓகே சுந்தர மாமா. ஆமாம் விடிய ரொம்ப பெருமையாடு இந்த வலிமை நாடத்தை விடிய வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையுமே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏரியா என்னென்னா பழைய நெடுவயல், உரத்துப்பட்டி, நம்ம கொல்லுப்பட்டி, இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுண்ணே. கொல்லுப்பட்டியில் நம்மளோட தாய் கிராமம் மாதிரியே உண்மையுமே அனைத்து ரசிக பெருமக்கள் கொல்லுப்பட்டியிலேருந்து வந்த அனைத்து நாடக கலை ரசிக பெருமக்களுக்கும் உரத்துப்பட்டியில் வந்த அனைத்து நாடக கலை ரசிக பெருமக்களுக்கும் நன்றி. நன்றி. இந்த வணக்கம் வணக்கம் வணக்கண்ணே. பூங்கோயிலே பூங்கோயிலே நமது பழைய நெடுவயலை சேர்ந்த எனது அப்பா அழகப்பா ரூபாய் 201 அன்பை பெற்ற அன்பு நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்த பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன் நாளந்த கண்ணி பண்ணு நீங்க வாடாத ரோசா கண்ணி பொண்ணு நீயும் வாடாத ரோசா பொண்ணு பூங்குயிலே அசரத வாசலடி ஆளப்போகும் மேனியடி அசரதே வாசலடி ஆளப்போகும் வீதியடி பட்டத்து அணி இருந்தால் நீயும் மந்தேவ போயிருப்போ பட்டத்து அணி இருந்தால் நீயும் மந்தேவ போயிருப்ப. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்த பெருநீட்டி பச்சை குத்தி சீமானோட பேரெழுதி கைவிடி பச்சை குத்தி உன்னோட பேரெழுதி நீங்க சரியா இருந்தா நீரா கைநிட்ட காரணமா சரியா இருந்தா நீயும் பெருநீட்டி பச்சை குத்தி சீமானோட பேரெழுதி ஏவி மச்சரியா இருந்தால் நீரா வள்ளிட்ட காரணமா ஏவி மச்சரியா இருந்தால் நீரா வள்ளிட்ட காரணமா. இது ராத்திரி நேரம் எமமா 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 எம்மம்மா ஒருவரமா தூக்கத்தை காணோம் எமமா 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 எம்மம்மா இது என்னங்க பதில் சொல்லுங்க என்னங்க கொஞ்சம் தள்ளுங்க இது ராத்திரி 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 இது ராத்திரி. செய்யும் தொழிலே தெய்வம் தெரியாம சொல்லி வச்சிருக்காங்க. விட மாட்டேனே நான் விடுறதே இல்லை படுத்து தூங்கிடுறது பண்ணலாம். எங்க முடியுது சாமியோ சாமியோன்னு உட்காந்து அண்ணா எக்கோ சொன்னேன். என்னம்மா மச்சா மச்சா ஆசா மச்சா எப்ப வருவீங்க உள்ளோ எங்குதி அந்த ஒரு நொடிக்காக மணப்பாறை அணித்தா உசுரவாடுது. ஏ மச்சா 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 ஆசை மச்சா ஏ மச்சா 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 ஆசை மச்சானி இந்த அழகு செலவு மேலதானே சமைச்சேன் நான் முட்டு வச்சு பூ முடிச்சு உறவுக்காகடா கண்பிடிச்சு காத்திருந்த வரவுக்காகத்தான் எப்பதான் 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 வருவீங்க உள்ள எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரவாடுது. ஏ மச்சா 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 ஆசை மச்சானி இந்த அழகு செலவு மேலதானே சமைச்சேனே.
ஹாலிவுட் அணியா இருந்தா இப்போ ஓம் பாட்டை பாடுறனே நம்ம கொல்லுப்பட்டி ரசிகருக்காக உரத்துப்பட்டி ரசிகர் இந்த பாடல் ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள ஏ செவத்த மச்சான் சொல்லு புள்ள ஏ செவத்த மச்சான் சொல்லு புள்ள ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள ஏ செவத்த மச்சான் சொல்லு புள்ள ஏ செவத்த மச்சான் சொல்லு புள்ள மனப்பாற அனிதா யாரு மச்சான் மச்சான் மனப்பாற அனிதா யாரு மச்சான் ஆடுண்டு தம்பி ஆமா ஆமா ஆடுண்டு தம்பி சொல்லுங்க சொல்லுங்க ஹாலிவுட் அனிதா யாருங்க தம்பி யாருன்னு சொல்லுங்க ஹாலிவுட் அனிதா யாருங்க தம்பி சொல்லுங்க ஏ செவத்த சித்திக் மாமா ரூபாய் 101 என்ன 400 ரூபாய் பாக்கி நிக்குது. அன்பை பெற்ற மாமா அவர்களுக்கு நன்றி நன்றிதான் வணக்கம். நம்ம வந்தோடனே கேட்டார் மாமா சாப்பிட்டியாம்மா என்னம்மா குழந்தையாலன்னு கேட்டாரு. அந்த பாசம் தான். ஏ ஏ ஏ ஏ சின்ன புள்ளே என்ன புள்ள செவத்த புள்ளே சொல் ஏ செவத்த புள்ளே ஆளுண்டு தம்பி ஆமா ஆமா ஆளுண்டு தம்பி சொல்லுங்க சொல்லுங்க ஹாலிவுட் அனிதா யாருங்க தம்பி நாங்க ஹாலிவுட் அனிதா யாருங்க தம்பி ஏ ஏ ஏ ஏ ஏ சின்ன புள்ளே எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்குது. அப்பா அப்பா ஐயனாரப்பு உங்கள்கிட்ட வரட்டுங்களா? சாப்பிட்டது எதுக்கு இருக்குதுப்பா? கண்ணிமைக்கும் நேரத்தில மணப்பரணித்த காதல் கொண்டேனடா கருக்கணி கையில் வந்தால் கடிச்சி திம்பேனடா போரேனடி கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடி லா 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 லா. ஏய்! கண்ணு தெரியல உனக்கு. யாரை நீ பேர் எடுக்கேன்? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு சூடு சுடு கார் கண்ணு. சரிம்மா. உனக்கு சூடு சுடு வெக்கம் மகனே. இதா இருக்காதீங்க. யாரை நீ? அண்ணே இழுத்து சாரி இருக்கா? ஏய்! யாரை பேர் கேட்டே? என்னம்மா உங்க அக்காவா உனக்கு அறிவு. உனக்கு தங்கச்சி தானே. எனக்கு அக்கா உனக்கு தங்கச்சி. உனக்கு அறிவு சூடு என்ன இருக்கு? சோத்து இல்லையா சோத்து விட்டு வரது. சும். கே. பூடா. எனக்கு வரதெல்லாம் இப்படி முழு லூசா அமைஞ்சா நான் என்ன செய்யறது அம்மா உங்களை வந்து தெரியாம யாரு? பொம்பளை பிள்ளை. ஓட்ட பண்ணல நண்டை விட்ட மாதிரி லொட லொடன்ட்டு ஒரு அனிதாவே மேடையில தக்காளி பொம்பளை கூட்டிட்டு வானா லூசு முடிய கூட்டிட்டு வந்துருப்பா பப்பனு சரி லூச கொடுத்துருக்காங்க. நானும் சரி போ கடிச்சு விடுவேன் பார்த்துக்க முந்தாளு பப்புனு கார்த்திக் அடிச்சு விட்டேன் கையை. இதே மாதிரி கடிச்சு விடுவேன் நானும் சரி போனா அப்ப போதும் எதை கண்ணு கடிப்பாரா? இங்க புடங்கி மரியாதை ரொம்ப முக்கியம். நாட்டுக்கு மரியாதை முக்கியம். பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டா 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம இடிச்சிருக்க கூடாது. தப்பு. அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வந்தா மன்னிப்பு கேட்க வரியா முத மன்னிப்பு கேளியா? என்ன மன்னிப்பு? இடிச்சது இடிச்சு விடாது மன்னிப்பு. மன்னிப்பு கேட்க விட்டியா? அறிவு இருக்கா விட்டியா மன்னிப்பு கேட்க விட்டியா? கேக்குறேன். சூடு சொரணே வெக்கம். ஏய் என்னனே அந்த புள்ள பக்கத்துல ஏய் நாடகம் அமைப்பறது எங்கப்பா? இந்த இருக்காரு வர சொல்லியா? நீ பப்பன் இத்தனை பேத்து முன்னாடி நீ வந்து பப்பன் போடுப்பா. இத்தனை பேத்து முன்னாடி ஒரு மேடை நாகரிக சபை நாகரிகம் தெரியாம வாயில முத்தம் கொடுக்க வரியே. ஏ
யாருமா கொடுக்க வந்தா? நீ நம்ம பக்கத்துல ஊன்னு வர வாயை பாரு, பண்ணி வாய் மாதிரி வச்சுக்கிட்டு உங்க பேசுற பேச்ச கிழிஞ்சு போன மணி பிரஸ் மாதிரி வச்சுக்கிட்டு மரியாதையா பேச ஏய், கத்துக்க. மரியாதை முக்கியம். ஏய், நானும் சரி போனா போது பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். நானும் போனா போது ஆம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். இங்க வா. ஏய். இந்த மாதிரி எத்தனை ஏய், நான் என்ன ரொம்ப பண்றேன். எக்ஸ்கியூஸ் என்ன மீ, பண்ற? வாங்க. அமைப்பாளர் வாங்க, ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும். இங்க வாங்க. நானும் பிரச்சனை அமைப்பாளர் பார்ப்போம். இங்க வாங்க, அமைப்பாளர் இங்க வாங்க. நாடகம் கொடுத்தா பாப்பா உங்களுக்கு. அதை நான் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, ரவுடி கழுதைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி வாய்க்கிலேயே பேசினா குடும்பம் பேச காமாயா? மாட்டியா? என்ன பண்ணுவ? என்னம்மா இருக்கு? பேசு. ஏய், ஏய். ஏய், பொறுத்தருக்கு. அது அப்புறம் உள்ளுக்கு போனதான் எனக்கு இங்க அண்ணே. பார். ஏய், அனிதா விரல்ல மட்டும் நீட்டினா கடிச்சு விடு மத்துக்க. அதெல்லாம் நீட்ட ஆள்கிட்ட போய் நீட்டுமா. அருமையான சாப்பாடு தானே. அதுக்கே வரல பிடிச்சு கடிக்குது. சைவம் கூட்பாட்டாங்க, கொஞ்சம் அசைவம் போட்டுருந்தா தெரிஞ்சிருக்கு. நல்ல சிக்கன் பிரியாணி வேணும்னு சொன்னேன். போட்டுன்னு வை, சுள்ளு முக்கு தொறிச்சு போ மாத்து. போட்டுன்னு வச்சுக்க, வாய் குளிஞ்சு போயிரு பாத்துக்க. குடுத்தன செவுல அந்து போக, குறுக்குள்ள மூக்கா இருந்து போயிரும். குடுத்தன பல்லெல்லாம் 32 கொட்டு கொட்டி விடு மாத்துக்க. குறுக்குள்ள உட்கார வச்சு போயிரும் பாத்துக்க. அடிச்சனா நாக்கு தனியா விழுந்து போக, அடிக்கினா பல்லு விரிச்சு போயிரும். அடிச்சனா உன் பேட்டு விட்டு தொறிச்சு போக, அடிக்கி விட்டு ஓட்டு வாழைக்காய் புண்டு போயிரும். குடுத்தன உன் செவரொட்டி காணாம போயிரு ஓ மாத்துக்க. சவுடி காணத நான் வந்திருக்கேன்றே. பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை ஆம்பளை. நாகரிகம் தெரியாம ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை கிட்ட ஏறிக்கிட்டு வர உனக்கு அறிவு ஒரு இல்ல. நாயகி தெரியாம நீ பொம்பளை எடுத்து தெரிஞ்ச. அப்படி துப்பிட்டு போ, நான் தொடச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன? முதல்ல அந்த காலத்துல காளை மாடு பசுமாடு பார்த்துட்டு போயிடலையா? பசுமாடு நிற்கும், இந்த காளை மாடு தான் போய் ரொம்ப சென்னைக்கு ஏறும். இப்ப காளை மாடு சிவனே நிக்குது, பசுமாடு சென்னைக்கு ஏறிக்கு தெரியும். காளை மாடு ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் போய் ஏறோம்? என்னதா நீ ஏறிக்கு அந்த காலத்துல காளை மாடு சரியா இருந்துச்சு, பசு மாடு பேசாம இருந்துச்சு, காளை மாடு வந்து போச்சு. இப்பெல்லாம் காளை மாடு தண்ணி எப்படி படுத்துக்குதுங்க, நாங்களே போற மாதிரி இருக்கு. அது பேப்பர் திங்குதுப்பா. அந்த காலத்துல மாடெல்லாம் வெறும் புல் 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 அதுதான் சாப்பிடுவாங்க. ஆமா அண்ணே, அந்த புல் இல்லைங்கண்ணே, அந்த புல் இல்லையா, புல் சாப்பிடுவாங்க, பசுமை புல். ஆனா இந்த காலத்துல மாடெல்லாம் பாருங்களேன், சிங்கம் பசான்லாம் போய் பாருங்க, செவுத்துல ஒட்டின பேப்பரு, கீழே கிடக்கிற பேப்பரு, சாம்பார், அது சாணியை பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பராத்தான் வருது. இப்போ இந்த மாட்டை சென்னைக்கு போடும் பொழுது அந்த மாட்டுடைய வண்ணத்தை பார்த்து தான் போடுவாங்க, வகையில பார்த்து தான் போடுவாங்க. அப்படி போட்டால் தான் மாடு நல்லா இருக்கும்னு. இப்போ சில மாடெல்லாம் ஊசிக்கு போட்டு தான் பிறக்குதுங்க. இப்போ சென்னைக்கு போட்டு பிறக்கிற மாடுகளை பாருங்க, கத்தும் போது எப்படி கத்தும்? மா கத்த. இந்த ஊசிக்கு பிறந்த மாடு எப்படி தெரியுமா கத்தும்? கத்தான். ஏன்னா அது ஊசிக்கு பிறந்ததுன்னு. எங்க மாட்டை பத்தி இந்த அளவுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அப்புறம் நம்ம உங்களுக்கு எப்படி மாடு? நம்ம மாடு வளர்க்குறோம்ல. ஓ நீங்க என்னம்மா ஜல்லிக்கட்டுக்கு மாட்டெல்லாம் நாங்க விடுறோம், அப்புறம் என்ன தெரியாது? ஏய் நானும் சேது எல்லாரும் மாடு வளர்க்குறேன். நானும் தான் மாடு வளர்க்குறியா? என்ன மாடு வச்சிருக்கீங்க? நீங்க என்ன மாடு வச்சிருக்கீங்க? நம்ம வச்சிருக்கிறது நாட்டு மாடு. நம்ம மாடு சிந்து மாடு. சிந்து மாடு தெரியுமா? எனக்கு என்னமோ சிந்து மாடு தெரியும். எப்பா நீ முகத்தை பார்த்தே பேச மாட்டா போல, பழக்கம் தெரியலையே. எப்பா நீ எந்த சிந்தை சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ நீ செசி மாடு மாதிரியே தெரியும். இல்லையா? செசி மாடுமா? அது என்ன செசி மாடு? செசி மாடு தெரியாதா? நாட்டு மாடுன்னா பால் எவ்வளவு கறக்குன்னு சொல்லு. நாட்டு மாடுனா நிறைய கறக்குமாங்க. நாட்டு மாடுனா மிஞ்சி போனா 1 லிட்டர் 1.5 லிட்டர், மிஞ்சி போனா 2 லிட்டர் தான் கறக்கும். நாட்டு மாட்டுல பால் ருசியா இருக்குமா, நீங்க சொல்ற மாட்டுல இருக்குமா? நாட்டு அப்படி சொல்லாதம்மா, நாட்டு மாடு இருக்கு பாத்தீங்களா, அது கூடிய பால் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த், அவ்வளவு வலிமைமா. தாய்ப்பாலும் அந்த பாலும் ஒண்ணுமாங்க. இந்த செசி மாடு இருக்கு பாருங்க, எவ்வளவு வேணாலும் கறக்கலாம். நாட்டு மாடு இருக்கு தெரியுமா, அது யாரையும் கறக்க விடாது. ஏன் உதச்சு விடுமோ? இப்ப நான் மட்டும் போய் கறக்குறேன்னு வையே, நம்பிக்கையான மாடுல மட்டும்தான் கறக்க விடும், மத்த யாரையும் கறக்க விடாது. நேத்தெல்லாம் சேது வந்து சூர்யா ஒரு ஆள் தான் நம்மகிட்ட கறந்துகிட்டு இருக்காரு, சூர்யா மட்டும்தான் நம்மகிட்ட கறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள மட்டும்தான் அந்த நாட்டு மாடு கறக்க விடும். ஆனா செசி மாடு அப்படி கிடையாது, எவன் வேணாலும் கறக்கலாம், எவன் வேணாலும் காம்ப பிடிக்கலாம். என்னது கறக்கிறதுக்கு சொல்றேன். நீ சொல்ற விதமே சரியில்லையே, நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற? என்னது பொம்பளை வாயடக்கமா பேசுனா ஆம்பளை நானும் வாயடக்கமா பேசுவேன். இங்க பாருங்க, ஆம்பளை நீங்க இந்த அளவுக்கு நாவடக்கம் பேசுற, பெண்கள் நாங்களே பேசுவோம். உன் துமுர்த்தனமா, உங்க சேட்டுத்தனமா? துமுர்த்தனத்துல ஏன்டா காட்ட? ஓ திமிர்த்தனத்தை என்கிட்ட வந்து காட்டாத. பொம்பளை பிள்ளைக்கு நாங்க அடங்கி போவோம், ஆம்பளைக்கு நாங்க அடங்கி போக மாட்டோம். பாத்தியா, நாங்க அடங்கி போவோம்னு சொல்லிட்டேன். எந்த வகையில நாங்க அடங்கி போவோம்? நீ அன்பா பேசினா அன்புக்கு நாங்க அடங்கி போவோம். அதை விட்டுவிட்டு அப்படி தும்முறா தும்முல காமிச்சேன்னு வைக்கி புடிச்சுக்கிட்டு அமைக்கி விடுவோம். மாத்துக்க சரியான ஆம்பளை திம்முல அடக்கி பாரு. பொம்பளை பிள்ளை வாயமா பேசுமா? அனிதா மஞ்சுருட்டு மாடு. ஆம்பளை பேசுனா சரித்திரம், பொம்பளை பேசுனா அட்ட தரித்திரம். பெண்கள் பேச சரித்திரத்தை உண்டாகிருக்கும், ஆண்கள் பேச அம்படு தரித்திரமியா சொல்றாங்க. ஆம்பளை தண்ணி விட்டு படுத்துக்கிறாங்க, எங்க செய்யறாங்க? மொகரைய பாரு, மொகரைய புள்ளை பேசுனா புள்ளி முட்டை பேச வச்சிருக்காங்க. யார பார்த்து
என்னத்தம்மா சொல்ற வேணாயா? கடிச்சு விட மாத்துக்க மறுபடியும் விரல்ல என்னைய நீட்டி பார்த்தா புளி புண்டு மாதிரியா தெரியுது? கடிச்சு துப்பி எரிஞ்சு விட மாத்துக்க மரியாதை முக்கியன்றேன். நீ மரியாதை பேசு. மரியாதை பேச நீ ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்க ஒரு ஆம்பளை இடிச்சு விட்டானே மரியாதையா மன்னிப்பு கேட்க வரானே. ஏய் என் பொழப்பு என் தொழில் இருந்துப்பா. என்ன பண்ற? ஏய் வேணாம் நானும் வேணாம் பொம்பளை பிள்ளைன்னு பாக்குறேன் போட்டேன்னு வைங்க. பொம்பளை பிள்ளை இங்க பா மரியாதை பேசு. மரியாதையா நடந்துக்க. நானும் மரியாதையா நடந்துக்குவேன். நீங்களும் அப்படித்தாங்க. அனிதா படத்துல என்ன தெரியுங்களா? மரியாதை நடந்தா மரியாதை நடப்பேன். மாதிரில போ உண்டில ஓட்ட இருக்கான்னு பாப்போம். என்ன தினமும் நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க தெரியாத மாதிரி நடிப்பீங்க. சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லுவோம். உண்டில நான் பாக்கறேன். சாமி மேல சத்தியமா நீ இருக்கிறது புதுக்கோட்டை, நான் இருக்கிறது மதுரை. நான் பிறந்தல இருந்து என் உண்டில நீங்க பாக்கணும்னு சொல்லுங்க. அது பிறந்த வார்த்தை எங்க அண்ணன் என்ன பாக்கதானே செய்வாங்க. காட்டுங்க. டேய் ஏன் உண்டு காசு? காசு இங்க இருந்து. ஏன் நான் இங்க தான் வந்தேன். இங்க இருந்து காசு. நான் இங்க தான் வந்தேன். நம்ப மாட்டேன். உன்னை நம்ப கூடாது. கலவாணிச்சி இருக்கு. நிறைய கலவாணித்தனம் சரி பண்ணுவாங்க. எங்க சூர்யா அண்ணன் நானு எல்லாமே கலவாணிச்சி. மோகரைய பாரு மூஞ்சி பாரு மூஞ்சி. ஏய் வளவளன்னு பேசினா வாய்ப்புக்கு கேடு. வருஷம் புள்ள பார்த்தா உடம்புக்கு கேடு. புள்ளக்கும் கேடுன்னு இருக்காங்க. உண்மைங்க. நான் ரொம்ப மரியாதையா பேசுறேன். நான் ரொம்ப டீசென்ட்டா பேசக்கூடியவா. ஆம்பளைட்ட பேசி என்னத்தை சாதிக்க போற? பெண்கள்ட்ட பேசி என்ன சாதிக்கணும்? ஏன் ஆம்பளை நாங்க சாதிச்சது இல்லையா? பெண்கள் நாங்க சாதனை பண்ணது இல்லையா? எந்த வகையில சாதிச்சிருக்கீங்க? நீங்க எந்த சாதனை பண்ணிருக்கீங்க? எங்க ஏதாவது ஒரு வகையில சொல்லு நாங்க சாதனை பண்ணிருக்கோம். உண்மையுமே சொல்றேங்க. நம்ம நாட்டுக்கு என்ன நாடுன்னு பேர் வச்சிருக்காங்க? தாய்நாடு. பேசுற மொழி தாய்மொழி. தகப்பன் மொழி வைக்கலையே. சரி. அப்ப நம்ம நாட்டுக்கே பெருமை. 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தை பெற்கிறாள். நீங்க முதல்ல சொன்னீங்களே அது எவ்வளவு ஒரு சிரமம் தெரியுங்களா? அந்த வகையில யார் பெரிய ஆளு? பெண்கள் நாங்க தான் பெரிய ஆளு. அந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம பெரிய ஆளு. ஏன் எல்லா விஷயத்திலும் தான்? உன்னத பெருமையா சொல்லிக்கிறீங்க. தம்பி சூர்யா நாங்க 10 மாசம் தம்பி சூர்யா நான் சொல்றத முதல்ல கேளுங்க. சொல்லுங்கக்கா. தலை நிமிந்து நடக்கிறது பெண்கள் கையில தான் இருக்கு. தலை குனிந்து நடக்கிறது எங்க கையில தான் இருக்கு. அது உண்மைதான். இப்போ சொன்னீங்க பாத்தீங்களா? உண்மைங்க. அது உண்மைதான். ஒரு ஆம்பளை பிறந்திருந்து சார் வரைக்கும் தொங்கி தான் கிடக்குது. என்னது? மோகம். அந்த தொங்குறத நிமித்துறது உன் கையிலையும் வாயிலேருந்தே இருக்கு. தொங்குறத நிமித்துறதா? ஆமா. என்ன பேசுற பேச்சிலையும் செய்யக்கூடிய அந்த ஜாலையிலையும் என் புருஷன் மாதிரி வருமா, என் புருஷன் மாதிரி வருமா, என் புருஷன் நினைச்சாருன்னா எதையும் செய்வார் அப்படி இந்த ஜாடை. ஆமாங்க. பேசக்கூடிய வார்த்தை. ஆமாங்க. இந்த 2 விஷயத்துலதான் ஆண்கள் தலை நிமிந்து போக முடியும். உண்மைங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். 10 மாசம் சுமந்து 10 மாசம் சுமந்து பெத்தங்கிறீங்கல்ல, 10 மாசம் தான் உங்களுடைய சுமை. ஆமா. ஆனா சாகர வரைக்கும் அந்த சுமை யாருக்கு? ஆண்கள் எங்களுக்கு தான். ஆமா. பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும் சொல்லி நாயா உழைச்சு ஓடா தெரிஞ்சு காப்பாத்துறது யாரு? எங்களை மாதிரி ஆம்பளைங்க. 10 மாசம் சுமக்கணும் 10 மாசம் சுமக்கணும் சொல்றேன்லம்மா. உன்னை யார் 10 மாசம் சுமக்க சொன்னா? ஏன் ஒரு 5 மாசத்துல இறக்கி விட்டு போக வேண்டியதானே? உள்ள உட்காந்துட்டு நாங்க வரமாட்டோம் நான் சொல்றேன். 10 மாசம் 300 நாள் படுற பாடு என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். என்ன அப்படி படுறீங்கன்னு கேக்குறேன். அதை விட்டு நீங்க சொல்றீங்க 10 மாசம் சுமந்தோம்னு. இப்ப நீங்க சொல்றீங்களா தாய்மொழி தமிழ் மொழி, அதே மாதிரி தாய் நாடுன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன்லம்மா. இந்த தாய்ங்கிற ஸ்தானத்தை கொடுக்கறது யாரு? ஆம்பளைய நாங்க தான். தாய்க்கு எத்தனை எழுத்து? தாய்க்கு 3 எழுத்து. 2 எழுத்து. எப்படி? இந்த நடுவில் தாருக்கு பக்கத்துல தொண்டைக்கால் இருக்குல்ல, அதுதான் ஆம்பளைய. ஓஹோ. நாங்க கால் போட்டத்தான் நீங்க தாய், இல்லன்னா தை. இப்பெல்லாம் எங்க காலை போடுறீங்க? அப்புறம் தைக்க தேவன் ஊசியை போட்டு நாங்க எல்லாம் பெத்துக்கிற மாதிரி இருக்கு. என்னப்பா ஊசி போட்டு பிள்ளை பெத்துக்கிறீங்களா? சரி, உன் வழிக்க நான் வரேன். இப்ப ஊசி போட்டு நீ பிள்ளை பெத்துக்கிற. ஆமா. இப்ப நான் ஒரு கோயிலுக்கு போறேன். சரி. அங்க போனா கோயில் அச்சர்கள் உட்காந்துருப்பாரு. அங்க போனோன்னு என்கிட்ட கேட்பாங்க, வாங்கண்ணா வாங்க, ஷமா இருக்கா? ஷமா இருக்கேனா? வீட்டுல மாமி எல்லாம் நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. ரொம்ப சந்தோஷம், சௌபாக்கியமா இருக்காளே? நல்லா இருக்கேன். ஆமா, என்ன வந்திருக்கு? அர்ச்சனை பண்ணணும் சாமிக்கு. அப்படியா? உங்க பேரு? சூர்யா. ராசி விருச்சிக ராசி. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். லக்னம் மகர லக்னம். உடனே கோயில பூசாரி எப்படி அர்ச்சனை பண்ணுவாரு? ஓம் மக, ஓம் மகர லக்ன நமக, ஓம் அனுஷ நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுவார். கோயில் பேரை சொன்ன உடனே இப்போ நீ ஊசி போட்டு பிள்ளைய பார்த்து கோயிலுக்கு கூட்டிட்டு போற. கோயில் பூசாரி கேட்பார் பிள்ளை பேர் என்னன்னு. ஊசி போட்டு பிள்ளை பார்த்ததுனால நீ என்ன சொல்லுவ? ஊசின்னு சொல்லுவேன். உடனே கோயில் பூசாரி எப்படி சாமி கும்பிடுவாரு? ஓம் மூஷாய நமக, ஓம் மூசி போட்டு பிறந்தாய நமக, ஓம் மூசி குத்தி பிறந்தாய பிறந்தாங்க அப்படி அம்மா பூஜை பண்ணுவாங்க. நினைக்கிறதாங்க தப்பு. பெற்ற தாய்க்கு தான் பெற்ற குழந்தைக்கு அறிமுகப்படுத்த வைப்பாலாம். நான் பெத்த பிள்ளை வைக்கி சூர்யா தான் மாமா உனக்கு, இவங்கெல்லாம் உனக்கு அண்ணங்க அப்படின்னு பெத்த தாய் நாங்க பார்த்து சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியும். அது உண்மைதான். என்ன அதான் உங்களுக்கு தெரியும். எவன் வந்தவே எவன் போன உங்களுக்கு தானே தெரியும், எங்களுக்கா தெரியும். அப்புறம் என்ன நாங்க பார்த்து சொல்லத்தான் உண்டுன்னா என்னதான் பெத்த தாய் மாதிரி வராதியா? நீ என்னதான் தலைகளை நின்னாலும் ஆம்பளை பேசி நீ ஜெயிக்க முடியாது. நீங்க என்னதான் பேசல அனிதாட நின்னு நீங்க ஜெயிக்க முடியாது. எல்லா வகையிலும் விட்டு கொடுத்து போறது ஆம்பளை, எல்லா வகையிலும் விட்டு குடும்பத்துக்கு ஓட்டுறது பொம்பளை, அனுசரிச்சு போறது ஆம்பளை, அனுசரிச்சு பாக்குறது பொம்பளை. அப்படியா? சரி, எல்லா வகையிலும் நாங்க விட்டு கொடுத்து போறோம் சொல்றோம். சரிங்க, நீ எந்த வகையில விட்டு கொடுத்து போற? நாங்க எல்லா வகையிலும் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயத்துல விட்டு கொடுப்போம். சண்டாளி பாதகத்தி உண்மை. எவ்வளவு பொய் சொல்றா பாருங்கயா. பேருந்துல ஏறினா இலவசம் சொல்லி அரசாங்கத்துல உங்களுக்கு சலுகை போட்டிருக்காங்க.
போட்டிருக்காங்களா? ரேஷன் கடையில் மாசம் மாசம் உங்களுக்கு 1000 ரூபா ஆமா. கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? என்ன இங்க உங்க அப்பா வீட்டு காசா கொடுக்குறாங்க? உங்க அப்பா வீட்டு காசாமா கொடுக்குறாங்க? என்னைக்கு பேருந்தில் இலவசம்னு சொன்னாங்களோ சரக்கில் 25 ரூபா ஏற்றி விட்டாங்க. அதுவும் நம்ம தலையில தான் வந்து விழுகுது. 185 ரூபா ஆயிடுச்சு. நாங்கள் என்னைக்காவது கோவப்பட்டிருக்கோமா, வருத்தப்பட்டிருக்கோமா? ஏன் நம்ம பிள்ளைய தானே போயிட்டு போதுங்க. இது வரைக்கும் ஆண்களுக்கு ஏதாவது இலவசம் கொடுத்துருக்காங்க 100 ஆள் சொல்லுங்க பாப்போம். கொடுக்கல. பெண்களுக்கு தான் அம்முட்டு இலவசம். ஆண்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்களா? நாங்கள் என்னையா கேட்குறோம்? எங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபா கொடுங்கன்னு அரசாங்கத்தில் நாங்கள் கேட்குறோமா? வேணாம், நோ. பேருந்தில் இலவசம் கேட்குறோமா? வேணாம், நோ. எங்களுக்கு வேணாம்ப்பா. ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு கப்பு இலவசம் கொடுக்கலாமே. எப்படி கொடுப்பாங்க? ஒரு ஆப்பு வாங்கினா ஒரு சுண்டல் இலவசம் கொடுக்கலாமே. எப்படி கொடுப்பாங்க? தக்காளி சுண்டல் போனா உள்ள 25 ரூபா வாங்குறாங்க, 30 ரூபா வாங்குறாங்க. அது ஊசி போன சுண்டலா இருக்கு. அப்ப இந்த வகையில யாரு பெரிய ஆளு? பெண்கள் நாங்க தாங்க பெரிய ஆளு. நாங்க பெரிய ஆளு. துப்புறவாரு நீயே சொல்லிட்டு துப்பிக்கிற. ஐக்கில பூச்சி போயிடுச்சு. ஏன்னா சரி இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்களா? முத நான் யாரு என்னன்னு தெரியுங்களா? யாரா அந்த எனக்கு நம்ம யாருன்னு ரொம்ப இலக்கரமா பேசுறீங்க. இப்பவும் நான் சொல்றேன், என்ன அன்பால வலிச்சேன்னா நான் காலுக்கு செருப்பா இருப்பேன். சரி ஏய் ஓயிட்டு வந்தேன் வையே, அப்படியே கொண்ட மச்சத்தை புடிச்சு அப்படியே தூக்கி கொடுக்க. எப்பா என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் அப்படிதான். அப்படியா? அண்ணன் அப்படிதான், எங்க அப்பா அப்படிதான். ஏய் வாமா வாமா அவ்வளவுதான். இப்படிதானா? அப்படிதான். நான் கூட ஏதோ பண்ண போறாப்ல வைக்க போறாப்ல. ஏய் பப்ளிக்ல அதெல்லாம் பண்ணப்படாது. அண்ணே நான் அதை சொல்லுங்க. என்னது? ஆமா அன்னைக்கு ஒரு தடவை வேறு வச்சுல்ல இந்த பொட்டைக்கோழி ஆண் கோழியும் பார்த்துருக்கியா? அது எப்படிங்க? பார்த்தது இல்லையா? காலையில கூவுறது என்ன கூவும்? சேவல். எல்லாரும் கோழி கூவுதுன்னு சொல்லுவாங்க, சேவை தான் கூவும். ஆமா. எத்தனை மணிக்கு கூவும்? அது 4 to 5 மணி. 4 to 5 மணிக்கு. 5:30 அப்படின்னா ஆகா சேவை கூவி வச்சுடா எந்திரிக்கண்டா அப்படின்வாங்க. ஆனா கூவுறது மக்களை எழுப்புறதுக்கு கூவல, அப்புறம் பொட்டைக்கோழிக்கு சிக்னல் கொடுக்குது, நான் எந்திரிச்சிட்டேன்னு. உடனே பொட்டைக்கோழி அங்க 7 மணிக்கு வரும் பார்த்திருக்கியா? எப்படி? ஏங்க நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லுது பொட்டை. ஆனா நீங்க எல்லாம் பழக்கவழக்கம் அதிகமா. ஏய் அன்னைக்கு ஒரு மேடையில பார்த்தமா 5 நிமிஷம் தான் ஏறி இறங்கிச்சு, சாணி தள்ளிடுச்சு பொட்டைக்கோழிக்கு. அப்படிதானா? பாத்து சாணி தள்ளுற அளவுக்கு ஏறும். அதுக்கெல்லாம் உங்களால முடியாது. அடிக்கடி பக்கத்துல வர சாணி தள்ளி போகும். அதெல்லாம் பயந்தாலும் அனிதா கிடையாது. அம்மா இங்க என்ன பண்றீங்க? யார் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வியாபாரம்? பாட்டு பாடி ஆட்டம் பாடி யார் பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டு பாடி ஆட்டம் பாடி யார் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வியாபாரம்? பழம். என்ன பழம்? ஏம்பழம். அதான் உங்க பழம் தான். இழந்த பழம். ரொம்ப பிடிக்குமா? இந்த பழைய விஷயங்கள் என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. கண்டிப்பாங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்மளாம் படிக்க போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு முக்கில் ஒரு பாட்டி இழந்த பழம் போட்டுலாம் விற்கும். கட்டில் போட்டு இழந்த பழம், சவு மிட்டாய், ரோஸ் மிட்டாய், இழந்த வடை தட்டி இழந்த இதெல்லாம் இருக்கு அந்த காலத்தில். இப்போ எங்கே அதெல்லாம் இருக்கு? இந்த எங்கள் அப்பன் காலத்துலலாம் ஏப்பா நீ எத்தனை பழம் பார்த்துருப்ப? ஏய் நீ எந்த படத்தை கேட்குற? நீ என்ன கேட்குற சைஸை வந்து அவர் வேகமா மண்டியாடுறாரு. கேட்டேன்னு அவருக்கு வெக்கத்தை பார்த்து அதெல்லாம் கேட்காதப்பான்னு அவருக்கு பழைய அப்போ அதெல்லாம் அந்த காலங்கள். அப்போ நீங்கள் வந்து இழந்த பழம் விற்கிறீங்க. ஆமாங்க. உண்மையிலேயே உங்கள் வியாபாரத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா உங்கள் வியாபாரம் நல்ல வியாபாரம், சூப்பர் வியாபாரம். ஆமாம் இழந்த பழம் மட்டும் தான் விற்கிறீங்களா? ஆமாங்க. வேற எதுவும் விற்கலையா? சீசன் நேரம் நொங்கு இந்த மாதிரிலாம்? அட நொங்கெல்லாம் தொண்டையை பிடிச்சிருக்கேன் நமக்கு. உங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு விற்கலாம்ல. உண்மையிலுமே இந்த நேரம் நொங்கு நல்ல வியாபாரம். இப்போ நீங்கள் எப்படி அந்த வியாபாரம் பார்க்குறீங்களோ நானும் அதே மாதிரி தரமான வியாபாரம் பார்க்குறேன். தம்பி அண்ணே என்ன சொல்றேன்னு எனக்கே புரியல. நம்மள மாதிரி நீங்களே ஒரு வியாபாரியா? வியாபாரி தாங்க. என்ன வியாபாரி? கடல மிட்டாய், கொக்க மிட்டாய், பொரி உருண்டை, எள்ளு உருண்டை, இந்த மாதிரி வியாபாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா பொரி உருண்டை. நம்ம முன்னோர்கள் யாருமே முட்டாப்பைய கிடையாது, எல்லாருமே அறிவாளிக தான். அதனால தான் பிள்ளைகளுக்கு தின்பண்டமா கடல மிட்டாய், கொக்க மிட்டாய், எள்ளு மிட்டாயெல்லாம் கொடுத்துருக்காங்க சாப்பிட சொல்லி. ஆனால் இப்போ எங்கே அந்த குழந்தைகளுக்காக வாங்கி கொடுக்குறாங்க? ஒரு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறது கிடையாது. இப்போ ஒன்றும் கிடையாது. நம்ம வியாபாரத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மேடையில் மேஜிக் காட்டுறதெல்லாம் ரொம்ப வழக்கம். நெடுவயல் பழனிசாமி கொத்தனார் மாமா அவர்களே எனக்கு ரூபாய் 101. முத்து கொத்தனார். முத்து கொத்தனார் இல்ல பழனிசாமி கொத்தனார். அவரு முத்து கொத்தனார். அப்ப நீ காசு 100 ரூபாய் கொடு. வேறு காலையில கொடுப்பாருல்ல. பழைய நெடுவயலை சேர்ந்த பழனிசாமி கொத்தனார் மாமா அவர்கள் எனக்கு 101. அன்பு நன்றி. நினைவு இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். தம்பி யாரோ அவர்கள் வாங்கடா மேடைக்கு. நீங்க வியாபாரத்தை சொன்னீங்களே இந்த மேஜிக். ஓகே தம்பி வாங்க. தம்பி வாடா. வாங்க தைரியமா வாங்க. மேஜிக் தான்டா. ஏ மொட்டை வா வாடா தம்பி. வாடா மொட்டை. பயப்பட மாடா. தம்பி வந்தீங்கன்னா மேஜிக் காட்டுவேன். மாமா நான் வரவா? ஆரப்பா நீ வேணாம்ப்பா, நீ பிள்ளைய சென்னையாக்கி விடுவேன். நான் உன்னைய கூப்பிடல. யாரோ ஒரு பையன் வாங்க, சும்மா வாங்க மேஜிக் காட்டுதான் வேலை. ஆளு ரொம்ப போல்டா இருக்கானப்பா. முடி வெட்டே ஒரு ஸ்டைல் தாயா. முடி வெட்டுக்கு நான் அடிமை. மாமா உங்களை அங்கிட்டு தூக்கி போட்டுறான், பார்த்து கோளாரம் இல்லைங்க. எச்சரிக்கை அனுப்பிக்க மாமா. ஏன் மாமா? மாமா விடுங்க.
முதல்லாம் முடியை ஒட்ட வெட்டி விடுவான். வீட்டில் வந்து அம்மாட்ட சொல்லி அழுவுங்க, பாருங்கம்மா அப்பா முடியை ஒட்ட வெட்டிட்டாருமா, பள்ளிக்கூடத்துக்கு போனால் கரைச்ச மண்டைங்கிறாங்கன்னு சொல்லுவான். இப்போ இது ஃபேஷனாகவே வந்துருச்சு. இதை சுற்றி கரைச்சிட்றாங்க. நடுவில் மட்டும் என்னமோ முளைப்பாரி வளர்த்த மாதிரி தனியாக வளர்க்குறாங்க. கேட்டால் பிள்ளைங்க மாடனா. இது ஒரு மாடலா தம்பி? சரி கேட்டேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்லா பயப்படக்கூடாது, தைரியமாக பேசணும். அப்பா நம்ம தொண்டை விட பெரிய தொண்டையாக இருக்கும் போல இருக்கப்பா. என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? சிக்கனு. நான் என்ன பிய பார்த்தேன். ஊரில் எப்படி சாப்பாடு போட்டாங்க? மாமா அதுதானே சாப்பிட்டீங்க? அது நீ சாப்பிட்டதுடா. கேர் பையில வாங்கி கொடுத்தீங்க. உங்கள் பேர் அது புரோட்டாடா. உங்கள் பேர்? கிஷோர். கிஷோர், நல்ல பேர். அப்பா பேர்? முருகேசன். அம்மா பேர்? செல்வி. படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 9th முடிச்சு 10th. வெரி குட். ரொம்ப முக்கியம்டா 10th. நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாக வரணும். என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? போலீஸ். வெரி குட், வாழ்த்துக்கள். பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணும். அப்படிங்கிற பேரனா? நம்ம உங்கள் பேரன் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வருவார். சரியா? அப்போ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வந்ததுக்கு அப்புறம் இந்த பிள்ளைய முட்டி தட்டி உள்ள தள்ளுறா. மாமா சூர்யா அம்மா வெளுத்தடுறா தம்பி. ஏன்டா உனக்கு இந்த கொலவரி? காலையில் உனக்கு அண்ணன் ரொட்டி வாங்கி தரேன். பரவாயில்ல. இப்போ நீங்கள் 10th போகிறீங்க. கையில் எத்தனை விரல் இருக்கு? 10. பொய் சொல்லக்கூடாது. போலீஸாக வருவேன்னு சொல்லிவிட்டு இப்போ பொய் சொல்லாமா? நீங்கள் ஆரம்பத்தில் பொய் சொன்னால் நல்லா இருக்குமா? 10. நான் நம்ப மாட்டேன். எங்கே என்ன பார்ப்போம்? 1. வேகமா. 2, 3, 4, 5, 6. சந்தையை விட்டு என்றியா? 9, 10 வந்துருச்சா? இப்போ இங்கிலீஷில் சொல்லுங்க. 1, 10. 1 10. சூப்பரா, நீ IAS பாஸ்டா. முடிச்சிட்டியா? 1 10. ஊடல நம்பரை காண போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட்டா. இப்போ ஹிந்தியில் சொல்லுங்க. தெரியாது. ஹிந்தி மாலும்? நகி மாலும்? தோட மாலும்? நகி மட்டும் சொல்ல தெரியுது, அப்புறம் ஹிந்தி தெரியாதா? மாமா அது எல்லாரும் சொல்லிக்கிருவாங்க, அதனால சொல்றோம். எங்களுக்கு ஹிந்தி தெரியும்பா. என்ன சொல்றீங்க? அப்புறம் ஹிந்தி தெரியாமையா கூட்டிட்டு வருவாங்க. அப்ப நம்ம ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்க, தம்பிக்கு சொல்லி கொடுங்க எப்படின்னா. அண்ணன் சொல்லி தரேன். एक दो दो तीन तीन चार चार पाँच पाँच ஆறு. மாமா தமிழ்ல சொல்றீங்க? போர்த்துலயே பாத்துக்க. எனக்கு 5க்கு மேல தெரியாதுமா. விளையாட்டுன்னு சொல்லிடாத. மைக்க போட்டு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன வெளியே சொல்லாதீங்க. பொதுவாக குழந்தைகளை நம்ம கடை கூட்டிகிட்டு போனோம்னா தாய்மார்கள் கவனத்திற்கு. நான் நிறையா மேடையில் அதை செஞ்சுருக்கேன், சொல்லியிருக்கேன். அன்பு சகோதரர் பழனியப்பன் அவர்கள் இது சொல்ல சொன்னார். அன்பு தாய்மார்கள் நிறையா பேர் குழந்தைகளை கடை கூட்டிகிட்டு போகும்பொழுது குழந்தைகள் தின்பண்டம் கேட்கத்தான் செய்யும். அப்படி குழந்தைகள் தின்பண்டம் கேட்டுச்சுன்னா தயவுசெய்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த கிண்டர் ஜாய், லேஸு, குர்குரே, ஜெல்லி மிட்டாய் இதெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு புற்றுநோய் வரும். முக்கியமாக இந்த ஜெல்லி மிட்டாய் அதிகமாக குழந்தைகள் சாப்பிட்றது. ஜெல்லி மிட்டாயெல்லாம் சாப்பிடுவீங்களா தங்கங்களா? இனிமேல் சாப்பிடக்கூடாது. இந்த ஜெல்லி மிட்டாய் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கு என்ன பிரச்சனை வருங்கிறத இந்த மேடையில் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறமாவது உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்காம உங்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. கையை நீட்டுங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் தானே நீங்கள்? இதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி விற்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் உள்ள அரைச்சு கிடந்தது. மிட்டாய் ஜெல்லி மிட்டாய் போட்டோம். பாருங்க, இதுதான் சுற்றி இருக்கிறது பூரா பிளாஸ்டிக்கு. இதைத்தான் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது ஆப்பாயில். அவன் ஆப்பாயில் நினப்பில் இருக்கான். வீட்டில் போய் பிள்ளைக்கு போட்டு கொடுங்க. குழந்தைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் 1,60,000 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 1,60,000 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குது. இந்த கேன்சர் வர்றதுக்கு என்ன காரணம்? குழந்தைகள் சாப்பிடக்கூடிய ஜெல்லி மிட்டாய், குர்குரே, லேஸு, கிண்டர் ஜாய் இதனால தான் குழந்தைகளுக்கு கேன்சர் வருது. அதனால் தயவுசெய்து உங்கள் குழந்தைகளுக்கு இனிமேல் ஜெல்லி மிட்டாய், குர்குரே, லேஸு, கிண்டர் ஜாய் இதெல்லாம் வாங்கி கொடுக்காம குழந்தைகளுக்கு நம்ம முன்னோர்கள் தயார் பண்ண கடல மிட்டாய், கொக்க மிட்டாய், பொரி உருண்டை இதை வாங்கி கொடுத்து உங்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. நாடக கலைஞர்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக. என்னப்பு என்ன எப்படி இருக்காது?
பிசு பிசுன்னு இது ஆப்பாயில உனக்கு சாப்பிட்றியா வேணாம், இது உடம்புக்கு கெடுதல், சாப்பிடக்கூடாது. சரியா? இப்போ இன்னொரு மேஜிக் பண்ணுவோமா? ஸ்டார்ட். இது பார்க்கும்போது டீப்பை மாதிரியே தெரியும். காலையில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. என்னத்தா உள்ள கை விட்டு செக் பண்ணுங்க ஏதாவது இருக்கான்னு. மீன் பிடிக்கிற கச்சை ஆத்தாடி துணி எதுவும் இல்லை. எதுவும் இல்லை, வெறும் பை தான். யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தா கொடுங்க. கொடுக்காதப்பா. கர்ச்சிப்பு இருக்கா? யார் மூக்கு சித்தராப்போ? கர்ச்சிப்பு என்ன பரவாயில்ல, சட்டியை கூட கழட்டி கொடுங்க, துவைச்சு கூட கொடுத்தோம். கர்ச்சிப்பு யாருமே வச்சுக்கலையா? துண்டு வேணாம், கர்ச்சிப்பு வேணும். யார்கிட்ட இருக்கு? உன்ட இருக்கா? இந்த கர்ச்சிப்பு வாங்க தங்கம். இந்த பின்னால் அண்ணன் யாரை கர்ச்சிப்பு கொண்டு வர? இந்த கர்ச்சிப்பு வாங்க. வாங்கடா தங்க. இங்கே வாங்கக்கூடாது, மக்கள்கிட்ட வாங்கணும். கர்ச்சிப்பு நல்லா விரிங்க. உங்களை ஏன் கூப்பிட்றேன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க. அது என்ன கலர் துணி? ப்ளூ கலர். புழு. கருப்பா இருந்தா என்ன துணி? கருப்பு துணி. நல்ல வேகமா சொல்லணும். கருப்பா இருந்தா கருப்பு துணி. பச்சையா இருந்தா பச்சை துணி. வெள்ளையா இருந்தா வெள்ளை துணி. மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி. கருப்பா இருந்தா கருப்பு துணி. ப்ளூவா இருந்தா ப்ளூ துணி. யாரை பாத்துற புழு துணிங்கிற? ஒரு மேடையில் வந்து கூட புழு துணி நான் சொல்லுவேன். புழு துணின்னு சொல்லக்கூடாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர புழு துணி சொல்லலாமா? ஊதா துணின்னு சொல்லணும். அது எப்படி நீ பழைய நெடுவயல் கிராமத்தில் மேடையில் புழு துணிங்களா? ஒரு திருப்பு தான் நீ ஓயாம சொல்லிட்டு பச்சை பையன் புழு துணிங்கிறானே. நீ புழு துணி சொல்லக்கூடாது. என்னப்பா? ஊதா துணின்னு சொல்லணும். ஏன் புழு துணிங்கிற? ஒரு திருப்பு தான் அவர் சொன்னாரு. சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். புழு துணி சொல்லாத. மறுபடியும் புழு துணி. அட சொல்லாதேன்னு சொன்னேம்மா. புழு துணின்னு சொன்னா தப்பு. சரி வேணாம். ஊதா தண்ணி. ஊதா துணி. புழு துணின்னு சொல்லக்கூடாது. கடைசிக்கு உள்ள ஓடுங்க. போட்டிங்களா? இப்போ சாமியை கும்பிடுங்க. ஆண்டவா 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 தாண்டவா பேண்டவான்ட்டு. ஆண்டவா ஆண்டவா. ஆத்தாடி பா, நீ போலீஸாக வர்றதுக்கு சரியான தொண்டை தாண்டா உனக்கு. நீண்ட நாளாக எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாளாக எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாத்தியம் ஆசை மனசு. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில் கிடைக்கணும். நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில் கிடைக்கணும். கிடைச்சது இந்த அக்காட்ட கொடுக்கணும். கிடைச்ச அந்த அக்காட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி நல்லா வேண்டிக்கும். கையை மூடி கண்ணை மூடி வேண்டிக்கும். தாயே அம்மா பத்திரகாளி 11 காளி எச்சுக்கலை பிசாசு நாதாரி முண்டை நன்னி பிசாசு கத்த ராட்டரி கத்த பிச்சு உள்ள கை விட்டுடுமா. ஏன்டா சைஸுக்கு சரியா சைஸா எடுத்திருக்கியாடா? இதைத்தான் நீ ஆசைப்பட்டியா? அப்புறம் எப்படி வந்துச்சு? யார்கிட்ட கர்ச்சிப்பு வாங்கின? அவர்கிட்டயே கொடுத்துரு. மறுபடியும் கொரோனா பரவுதாம்னே, மாஸ்கா யூஸ் பண்ணிக்கோ. மூஞ்சியை தொடச்சிக்கோ. வேணாமா? தூக்கி உள்ள போடுறா தம்பி. கண்டுபிடிச்சிருவாடா. நிறைய பாடிகளை கண்டுபிடிப்பேன். மறுபடியும் சாமி கும்பிட. ஆண்டவா ஆண்டவா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் கேட்டது இது இல்லை. நான் கேட்டது இது இல்லை. அந்த அண்ணட்ட கர்ச்சிப்பை கொடுக்கணும். அந்த கேட்ட கர்ச்சிப்பை கொடுக்கணும். கொடுத்துருவோமா? எடுங்க கர்ச்சிப்பை கொடுங்க. ஓகே, என்ன பண்றீங்க? யாரும் இருக்கீங்க பாப்பமே. மலக்கண உள்ளவளே அம்மா ஓ மேலையா அடிச்சு போட்டு நிஜமா. மலக்கண உள்ளவளே அம்மா ஓ மேலே இடிச்சு போட்டு நிஜமா. நாளை குத்து நறுக்குன்னு. ஏறாத மலை மேல இழந்த வழுத்திருக்கு இழந்த வழுத்திருக்கு. ஏறாத மலை மேல
வந்து படுத்திருக்கு நாயேரி நாயேரி. கோயிலுக்கு போய் காப்பை கட்டிட்டு வாங்க. நாயேரி உழுப்பட்டுமா நாயேரி உடுப்பட்டுமா இளவாழ கொண்டுகளா எலுமிச்சம்பழங்களா அடி மாங்குளத்து கரமேல மயிர் முடுங்க வந்தவளா மயிலோரக்கம் செஞ்சவளா மயிலோரக்கம் செஞ்சவளா அடி மாங்குளத்து கரமேல மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவளே. பாறையில நாயிருந்து பாடுங்குருட கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா என் பாட்டு சத்தம் கேட்கலையா. குடுற சத்தமெல்லாம் குயில சத்தம் இருந்து குயில சத்தம் இருந்து ஏன் சத்தம் இருந்தா நீ என்னடி நீ செஞ்சிருப்ப என்னடி நீ செஞ்சிருப்ப. சீம சமத்து ராசாத்தி சிரிச்சாத்தா சீம சமத்தி ராசாத்தி நீ சிரிச்சாதாண்டி மகராசி. ஆசைப்பட்டதை நான் விட மாட்டேன் அனுமதி இல்லாம தொட மாட்டேன். குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு அடி குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா. அடி பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலக்கு. பாகானே ஆலமரம் 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 இது விரிது 10,000 பெண்ணே நின்றானே நானே நின்னா வாகான ஆலமரம் ஆலமரம் எம்மாடு மரம் விழுது 10,000 தண்ணே நன்னானே நானே நன்னானே. ஏய் செருப்பு எடுக்குதுட்டா ஓடிடு அங்கிட்டு ஓரிகளா ஒத்தோத்தால போங்க செருப்பு செருப்பு எடுத்துன்னு பயந்து பயந்துட்டேன் நானே வேற அடிக்கத்தான் தண்ணே நின்ன அங்கே விழுது 10,000 தண்ணே நன்னானே நானே நன்னானே. நல்லா பாடுறீங்க. ஏன்னா காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். கண்டிப்பா அதைத்தான் அவங்களும் விரும்பிட்டு இருக்காங்க. நம்ம ஏன்னா ரெண்டு பேரும். அவங்க உங்க கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அந்தந்த கலைஞர்களை வெளியில் விட்டோன்னா அனிதா நீங்கள் நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க. டேய் ஓ கொனட்டாத இந்த நேரம் வந்துட்டாவே எனக்கு அந்த புத்தி வந்து தொலைஞ்சது வேற வரப்படாது. வீட்டில் இருந்தா செவுத்த போய் அடிச்சுக்கிறேன். நான் உங்களை காதலிக்கலாம்னு ஆசைப்படுறேன். காதல்லாம் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காதலை பத்தி உண்மையான அன்பு உண்மையான அன்பு. ஆமாங்க. அந்த அன்பை உங்ககிடம் செலுத்தலாம்னு இருக்கேன். நீங்க நல்லா செலுத்துங்க. ஐயாவு கண்மணி அன்போடு. ஹலோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே
உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலை நான் எழுதும் கடிதமே. உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. உண்டான காயம் என்ன கனோடு மாறி போகும் மாயம் என்ன மாயம் பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சென்றேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உண்மைதாக்கும் என்றென்றும் போதும் அந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. சிவகாமியே சிவனும் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. சுபலாழி லாழியே லாழி லாழியே அபிராமி லாழியே லாழி லாழியே. உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல். ஆமா, உங்களை பார்க்க வந்த காதல் எப்படிப்பட்ட காதல்? மறி கொழுந்தி மறி கொழுந்தி மல்லிகை பூவி மாமமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லி. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே மாமமைய முடிக்கலையா சொல்லு சொல்லு. ஓ மஞ்சள் வர வழி இல்லையா வந்து நில்லு. மறி கொழுந்தி நானும் திரும்போது நட்ட நடு ராத்திரியில் உன்னை பார்க்க வரும்போது ஊரு சனம் தூங்கிருச்சு ஒன்னு நானும் சேரும் போது. தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூரி போகும்போது தாமர புனியும் எந்த மார்போடு சாய் போதி. உன்னை சேர என்னால் முடியுமா. உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா. உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா. பூவெடுத்து நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அது வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏ மச்சா மச்சா ஏ மல்லிகை வச்சா அப்புறம் ஏ மச்சா மச்சா மல்லிகை வச்சா இன்னும் உண்டாச்சி. நாம் பூவெடுத்து நாம் பூவெடுத்து நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால. ஆத்தங்கிற ஓரத்தில அந்தி சாயும் நேரத்தில அச்ச மகனியும் நானும் அன்போடு பேசையில ஓரத்தில் அந்தி சாயும் நேரத்தில் அச்ச மகனியும் நானும் அன்போடு பேசையில தன்னை கூட தூக்கி நான் தனியாக போகும்போது என்னுடைய துணையாக பின்னணியும் வரும்போது உன்னப்ப மனச வாட்டுதடி. ஓம்பிரிவு உசிர போக்குதடி ஓம்பிரிவு உசிர போக்குதடி. மறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே இந்த மாமை மேல பிடிக்கலையா சொல்லு சொல்லு. ஓ கொஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. இந்த மாமமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு வந்து நில்லு.
சேனல் அன்பு ரசிகர்கள் நன்றி. நினைத வணக்கம். எங்களது பழைய நெடுவயல் மண்ணின் மைந்தர்கள் மஞ்சு விரட்டு காதலன் அன்பாலே இணைந்து வந்து முன்னுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் முன்னுக்குள் ஒன்றாக தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் இங்கு மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக